வணக்கம் பவித்ரா. அதாவது கர்நாடக மாநிலம் பெங்களூரு விதான சௌதாவில் இன்றைய தினம் மாநில அரசின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருந்தது. அதாவது கடந்த 7ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு அன்றைய தினம் கூட்டம் தொடங்கி அந்த கூட்டத்தில் அவையில் மானிய கோரிக்கையில் விவாதம், தினமும் காரசார விவாதங்கள் நடந்து கொண்டிருந்தன. இந்த நிலையில் இந்த பட்ஜெட்ல சிறுபான்மையினருக்கு பல சலுகைகள் வழங்கப்படாத கூறி பாஜகவினர் ஏற்கனவே போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். குறிப்பாக இன்றைய தினம் அதாவது இஸ்லாமிய ஒப்பந்ததாரர்களுக்கு 4% அந்த மாநிலத்தின் வளர்ச்சி பணிகள், கட்டிடங்கள் போன்ற பணிகளுக்கு அவர்களுக்கு தனியாக 4% இடஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று ஒப்பந்தம் பில் பாஸ் ஆக வேண்டியிருந்தது. அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்த போது சட்டசபையில் திடீரென கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. குறிப்பாக பாஜகவை சேர்ந்த சுமார் 18 எம்எல்ஏக்கள் சபையின் நடுப்பகுதியில், அதாவது சபாநாயகர் இருக்கும் முன்பு கோஷத்தில் ஈடுபட்டனர். அந்த கோஷத்தில் ஈடுபடும் போது அவர்கள் சொன்ன கருத்து என்னவென்றால், அதாவது காங்கிரஸ் கட்சியில் உள்ள அந்த கூட்டுறவுத்துறை அமைச்சரான ராஜண்ணா என்பவர் நேற்றைய தினம் பேசும்போது தன்னையே, அதாவது அந்த ராஜண்ணாவே ஹனி டிராப் அதாவது என்ற சிக்கலில் சிக்க வைப்பதாக குற்றம் சாட்டினார். ஹனி டிராப் என்பது பெண்களை வைத்து அமைச்சர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களை வளைத்து போடுவது திட்டமாகும். இந்த திட்டத்தில் தன்னையே சிக்க வைத்தார்கள் என்று ராஜண்ணா கூறினார். அப்படினால் யார் உங்களை சிக்க வைத்தார்கள், இதில் யார் தலையிட்டார்கள், அது குறித்து ஒரு நீதிபதி விசாரணை வேண்டும் என்று பாஜகவினர் கோஷங்களை எழுப்பினர். அது மட்டுமல்லாது பொதுப்பணித்துறை ஒப்பந்தத்தில் சிறுபான்மையின் 4% இடஒதுக்கீடு என கருதி அந்த மசோதா பில் தற்போது பாஸ் ஆகின்றது என்று கருதி அந்த பில்களை கிழித்து சபாநாயகர் இருக்கை மீது மற்றும் சபாநாயகர் யூடி காதர் மீதும் வீசினர். அதேபோல் முதலமைச்சர் சித்தராமையா மீதும் சில காகித துண்டுகள் விழுந்தன. இதனைத் தொடர்ந்து உடனடியாக அவை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் மாலை தொடங்கியவுடன் சபைக்கு வந்த எம்எல்ஏக்கள் சிலர் அந்த சபாநாயகர் இருக்கைக்கு களங்கம் விளைவித்ததாக கூறி 18 பாஜகவை சேர்ந்த 18 எம்எல்ஏக்கள் 6 மாதங்களுக்கு சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளார் யூடி காதர். இது சம்பந்தமாக பாஜகவை சேர்ந்த ராமமூர்த்தி, பெட்டண்ணா கவுடா பாட்டீல், அசோக் நாராயணா, எஸ்.ஆர். விஸ்வநாத் உள்ளிட்ட பாஜகவை சேர்ந்த 18 எம்எல்ஏக்கள் சபையை விட்டு வெளியில் செல்ல அடம்பிடித்தனர். பின்னர் சபை காவலர்கள் அவர்களை ஒவ்வொருத்தராக குண்டுக்கட்டாக தூக்கி வெளியேற்றினார். இவர்கள் 18 பேரும் அடுத்த 6 மாதங்களுக்கு சபை நடவடிக்கைகளில் கலந்து கொள்ளக்கூடாது என்று ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தாங்களாக முன்வந்து தங்கள் தவறுகளை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டால் அது குறித்து பரிசீலனை செய்யப்படும் என்று சபாநாயகர் யூடி காதர் தெரிவித்துள்ளார். மொத்தத்தில் இன்றைய தினம் காலை 11:15 மணியிலிருந்து 12 மணி வரை கர்நாடக மாநில சட்டசபை வளாகம், அதாவது விதானசபா உள்ளரை ஒரே கலவரமாக பூமியாகத்தான் காட்சியளித்ததுங்க பவித்ரா.